கட்டே கட்டலாதே. ஹலோ ஆல், வெல்கம் டு த கோர்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டர்புலன்ட் ஃப்ளோ. டர்புலன்ட் ஃப்ளோலேயே நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டார்சி-வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன். So when a fluid is flowing at a very high velocity, the flow will be converted from laminar to turbulent. So previous videosல நம்ம பார்த்தது laminar flow பார்த்தோம். Laminar flow அப்படின்னா Reynolds number value is less than 2000. இது எல்லாமே வந்து பைப் ஃப்ளோ கேசஸில் ஒரு ஃப்ளூயிட் வந்து பைப்புக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா if the flow is laminar, then you'll get a value of Reynolds number less than 2000, and if the value of Reynolds number is greater than 4000, the flow is known as turbulent. ஸோ லேமினார் ஃப்ளோக்கும் டர்புலன்ட் ஃப்ளோக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா லேமினார் ஃப்ளோ வந்து ஒரு ஆர்டர்லி ஃப்ளோவாக இருக்கும், வேறஸ் டர்புலன்ட் ஃப்ளோ வில் பி லைக் எ zigzag. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இது எப்போல்லாம் இந்த மாதிரி கேசஸ் இருக்கும்னா when you have a very high velocity அதிகமாக இருக்குது அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறும். இல்லை டயாமீட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறும். ஆர்எல்ஸ் விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறும். ஸோ அதனால் ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரோ வி டி பை மியூ. ஸோ இதர் யூல் ஹேவ் வெரி ஹை வெலாசிட்டி ஆர் எல்ஸ் வெரி ஹை டயாமீட்டர், வெரி லார்ஜ் டயாமீட்டர் ஆர் எல்ஸ் வெரி லோ விஸ்காசிட்டி. இந்த மாதிரி கேசஸில் எல்லாமே டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த டர்புலன்ட் ஃப்ளோனால் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப்புக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அப்போ என்ன மாதிரி லாஸஸ் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ தேட் லாஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ரிக்ஷனல் லாஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் லாஸ் எதனால் வருது அப்படின்னா இஃப் யூ ஹேவ் அ பைப் லைன் வேர் அ ஃப்ளூயிட் இஸ் ஃப்ளோயிங், we all know that the velocity of the fluid adjacent to the surface will be 0. இந்த பாயிண்டில் 0 வெலாசிட்டியில் இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் லேயர்ஸாக இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம், லேயர்ஸ் மாதிரி தான் இருக்கும். The velocity adjacent to the surface will be 0, and this velocity gradually increases and it reaches maximum at the midpoint. இந்த இடத்துல maximum velocity கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் deviation in velocity at different layers, இது வேறு லேயர்ஸ்லாம் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால this will create shear stress, and this shear stress is because of viscosity. Because of this phenomena, some amount of loss will happen, and that loss is known as frictional loss. ஸோ இப்படி ஒரு அட்ஜசன்ட் லேயரும் பக்கத்தில் இருக்கிற லேயர்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எதனால் வருது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. இந்த விஸ்கஸ் ஆக்ஷன் இட் இஸ் காசிங் சம் லாஸ் ஆஃப் எனர்ஜி, அண்ட் தேட் லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் நோன் அஸ் ஃப்ரிக்ஷனல் லாஸ். இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலியமாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா வில்லியம் ஃப்ராட் அப்படிங்கிறவர் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் வைஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் டு பி ரிமெம்பர்ட். ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டர்புலன்ட் ஃப்ளோ தான். லேமினார் ஃப்ளோ ஏற்கனவே முடிச்சாச்சு, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே முன்னாடி இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு v power n, where n varies from 1.5 to 2. v is velocity நமக்கு தெரியும், and it is also proportional to density of the fluid. It is also proportional to surface area of contact. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், ஒரு ஃப்ளூயிட் எந்த ஏரியாவில் கான்டாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். கிளாஸில் ஃப்ளோ ஆகுதா இல்லை ஆஸ்பெஸ்டாஸில் ஃப்ளோ ஆகுதா
அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸை நம்ம மைண்டில் வச்சுப்போம். இதை வச்சு தான் we are going to calculate loss of head due to friction in pipe. Loss of head due to friction in pipe. So for deriving this expression, let us consider we have a pipeline. We have a horizontal pipeline with section 1 and 2. Let us assume the length of the pipeline be L and diameter of the pipe be D, and we'll have a term called F dash. This F dash is frictional resistance per unit wetted area per unit velocity. This is F dash. Then we'll also have HF. HF is head loss due to friction. Head loss due to friction. Then we can also take P1, V1, P2, V2 as pressure and velocity at section 1 and section 2. So இதெல்லாம் இம்பார்ட்டண்டான terms. First நம்ம வந்து we are just considering. Then we are going to apply Bernoulli's equation for section 1 and 2. Applying Bernoulli's equation for section 1 and 2. So by Bernoulli's equation, you all know that it is the law of conservation of energy. Whatever energy available at one point will be or should be equal to the energy available at the other point. And before that, இப்போ இந்த பைப்புக்குள்ள வந்து we are allowing a fluid to flow. ஒரு fluid வந்து flow ஆயிட்டு இருக்கு. Because of this movement of the fluid, so இங்க we have P1, here we'll have P2. We'll also have one more force which will be applying on this particular pipe. அது என்ன force அப்படின்னா frictional force. F1 அப்படின்னு ஒரு frictional force or frictional resistance ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, which will be acting in opposite direction. Now you are going to apply Bernoulli's equation, which is the sum of all the energies, which is pressure head plus kinetic energy head plus datum should be equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2. And இது வந்து ஐடியல் கேசஸில் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். பட் நம்ம பார்க்குறது எல்லாமே ரியல் கேஸில் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்காது. which means there will be some amount of energy which has been lost, which is taken as HF. So in this case we have a horizontal pipe, so Z1 will be equal to Z2, and also the diameter of the pipe is same, so V1 will be equal to V2. diameter சேமாக இருந்துச்சு அப்படின்னா velocity சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுது. the balance will be HF is equal to P1 by rho g minus P2 by rho g. So this is our initial finding. The value of head loss due to friction will be the difference in pressure head. So friction இருக்கிறதால initial pressure and final pressure அதோட இன்டென்சிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங். Now let us calculate the frictional resistance. Frictional resistance is equal to, we have frictional resistance per unit wetted area per unit velocity into wetted area. நமக்கு frictional resistance தான் வேணும். ஸோ wetted area into velocity square.
which is equal to F dash. So this frictional resistance can be taken as F1, F dash into wetted area is pi dl. So நம்மகிட்ட இருக்கிறது ஒரு cylindrical component, இதோட wetted ஏரியாங்கிறது இந்த ஏரியா. ஸோ இதை நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா you have to use pi dl. cross sectional area தான் pi by 4 d square. ஸோ surface ஏரியாங்கிறது pi dl into v square. We are rewriting it as f dash into p l v square, where p is perimeter, which is pi into d. Now we are going to consider the forces acting in this particular fluid flow. So forces the first force is force due to pressure force at section 1, which is P1A, and second we have pressure force at section 2, which is P2A, and third we have one more force, which is frictional force, which is F1. இந்த மாதிரி மூணு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. and we are going to resolve these three forces. so P1A minus P2A, இது ஏன் நெகட்டிவ்ல இருக்குன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. அண்ட் தேர்ட் வில் ஆல்சோ ஹேவ் F1, which is also a negative sign, ஏன்னா அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், which is equal to 0, which is P1 minus P2A is equal to F1. We already have F1 as F dash PL V square. So P1 minus P2 is equal to F dash PL V square divided by A. And இதில் P1 minus P2 நம்ம எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா P1 minus P2 is equal to rho G HF. So pressure வேணும் அப்படின்னா you can calculate by using rho G into H. So அதான் நம்ம எழுதியிருக்கிறோம். Now we are going to substitute this value here. So rho G HF is equal to F dash PL V square divided by A. Then HF is equal to F dash by rho G P by A L V square. This P by A is wetted perimeter and this A is area, which is equal to pi d divided by pi by 4 d square. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம், இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we'll get 4 by d. Therefore HF is equal to F dash by rho G 4 by d into L V square, which can be rearranged as F dash by rho G into 4L V square. இதை நீங்கள் எப்படி வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், that is up to you. So in the case we have something to be remembered. The first is F dash by rho. F dash by rho is equal to F by 2. இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. And this F is coefficient of friction. So if you are replacing F dash by rho by F by 2, the equation will be HF is equal to 4F L V square divided by 2GD. of LV square by 2GD, and this equation is known as Darcy-Weisbach equation. This equation is used for calculating the loss of air due to friction. And இதே equation we can also rewrite as HF is equal to FLV square by 2GD, where F is friction factor. So if the value of friction factor is available,
you can use HF is equal to FLV square by 2GD. இல்லை coefficient of friction இருக்குது அப்படின்னா you can use 4FLV square by 2GD. So this is about Darcy-Weisbach equation. Let us now derive an expression for coefficient of friction. Coefficient of friction in terms of shear stress. So for this again we are going to use the same equation or resolving the forces P1A minus P2A minus F1 is equal to 0. So P1 minus P2 is equal to F1, and this force is force due to shear stress tau naught, which is equal to tau naught. இது வந்து force due to shear stress, இது வந்து shear stress. So force due to shear stress வேணும் அப்படின்னா shear stress into area போடுவீங்க, which is pi dl. So P1 minus P2 into pi by 4 d square. So இதில் நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா P1 minus P2 d by 4 is equal to tau naught L ன்னு வரும். So P1 minus P2 is equal to 4 tau naught L divided by D. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். We already have HF which is equal to P1 minus P2 by rho G, which is equal to 4F LV square by 2GD. நம்ம அந்த coefficient of friction இதுக்கு ரெஸ்பெக்டிவாக நம்ம வந்து எழுத போகிறோம். Therefore P1 minus P2 from this equation will be 4F LV square by 2GD into rho G. And we are going to equate this with respect to this. இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணோம்னா 4 tau naught L divided by D is equal to 4F LV square by 2GD into rho G, and tau naught is equal to F rho V square by 2. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். இதில் நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்படி வரும். And we can also write F is equal to 2 tau naught divided by rho V square. So this is the relationship between the shear stress and coefficient of friction. So I hope in the video I have given you some information related to the turbulent flow. எப்படி ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி turbulent flow இருக்குன்னு சொன்னேன். 2000 கீழே இருந்துச்சுன்னா laminar flow, and greater than 4000 இருந்துச்சு அப்படின்னா turbulent flowன்னு சொன்னேன். இதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்குது. 2000 to 4000 இருக்குது அப்படின்னா the flow is in transition. லேமினார்லேருந்து டர்புலண்ட்டாக மாறுறதுக்கு டிரான்சிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் we have seen something related to frictional lossக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம், Darcy-Weisbach ஈக்குவேஷன் பார்த்தோம், and also the relationship between coefficient of friction and shear stress. நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடாக ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். And thank you for watching.